ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெறும் 20 ரூபா இருந்தால் போதுங்க. இந்த அருமையான ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 10 ரூபா பிஸ்கட் பேக்கெட் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க பிஸ்கட் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம். ஒருவேளை இனிப்பு அதிகமாக இல்லாத பிஸ்கட்டை எடுத்திங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ பிஸ்கட்டை நல்லா பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இது கூட நம்ம ஏலக்காய் எதுவும் சேர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ இது கூட ஒரே ஒரு 10 ரூபா பேக்கெட்டு பூஸ்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஃபுல்லாக சேர்த்தியாச்சு. இப்போ இதை நம்ம கையாலே நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இதுக்கு நெய் சேர்த்துக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை. பிஸ்கட்டில் இருக்கிற எண்ணெயும் சரியாக இருக்கும். நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எடுத்தோன்னே நிறையா சேர்த்துன்னு தண்ணி மாதிரி ஆயிரும். இந்த 2 பொருள் மட்டும் போதும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சுக்கலாம். அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மாவு இந்த பதத்துக்கு வந்துருச்சு. போதும், இதுக்கு மேலே பால் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை நம்ம பிசையும் போதே பிஸ்கட்டில் இருக்கிற சர்க்கரை இலக ஆரம்பிக்கும். அப்போ கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம். ஆனால் பிஸ்கட்டில் இருக்கிற எண்ணெயே சரியாக இருந்துச்சு. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்மளுக்கு வேண்டிய சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இது கூட கார்னிஷ்க்கு நம்மளுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்க வேண்டியது தான். நல்லா உருண்டை பிடிச்சிட்டு சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா பேடா சைஸ்க்கு வந்துடும். அவ்வளோதான், பிஸ்கட் பேடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். வெறும் 20 ரூபா இருந்தாலே போதும், நம்மளுக்கு இந்த ஸ்வீட் கிடச்சிரும். ஸ்வீட் ஸ்டாலில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.